ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி மகாநதி சீரியல் ஹீரோ நம்மளோட சுவாமி மறுபடியும் அவரோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எஸ், என்ன ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க? எஸ், ரீசெண்டாக தான் வந்து ஆம், நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான அரவிந்த், அதாவது சுவாமி அவரோட ஃப்ரெண்டு கூட வந்து ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தார். மயிலாடுதுறைன்னு நினைக்கிறேன், அங்கே போயிருந்தார். இப்போ கரண்ட்டாக வந்து மறுபடியும் அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்த உடனே மகாநதி சீரியலோட ஷூட் வந்து போயிட்டு இருந்துச்சு. நேற்று இல்லை, முந்தா நேற்று ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான் போச்சு. 3-4 மணி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஷூட்டை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க போல இருக்குது. மறுபடியும் டூரு ஏதோ ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை மறுபடியும் கொடைக்கானல் கிளம்பிட்டாங்களோ நம்ம டேரக்டர் சார் ஃபேமிலியோட, நம்ம சுவாமியும் அப்படிங்கிற மாதிரி. ரீசெண்டாக ஒரு 3-4 ஸ்டோரி வந்து அந்த லொக்கேஷன், காடு, அப்புறம் தண்ணி, மலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார் நம்ம சுவாமி. அதை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு ஹில் ஸ்டேஷன் தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னும் ஒரு 1 வீக் கழித்து நம்ம சாய் மேம் ஏதாவது வீடியோ அவங்களோட யூடியூப்பில் ஷேர் பண்ணால் தெரியும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு டேரக்டர் சாருக்கு, ஹீரோவுக்கு, ஹீரோயினுக்கு, எல்லாருக்குமே. அதனால் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. மேபி அப்கமிங் அவங்களோட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொடைக்கானலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம டேரக்டருக்கு கொடைக்கானல் அப்படின்னா இன்னொரு வீடு மாதிரி. பார்ப்போம், வெயிட் பண்ணி அப்கமிங் எதுவும் அப்டேட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி. உங்களோட கருத்து என்ன? இந்த லொக்கேஷன்லாம் பார்க்க எப்படி இருக்குது? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.